पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनःकाय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः। वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्दतान् गुरून् श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशम्याथ विलोड्यतां फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு மேல யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திர எழுதிய விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேத்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வீத்தராக விஷயம் வா சித்தம் அப்படின்னு சூத்திரம் பார்த்துருக்கோம். வீத்தராக விஷயம் வா சித்தம்ன்றது 5வது சாதனம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 சாதனம். 7ல 5வது சாதனம் நேற்று பார்த்துருக்கோம். வீத்தராக விஷயம் வான வீத்தராகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? விகதராகம் அப்படின்னு அர்த்தம். எந்த ஜீவன் முக்த புருஷர்களிடத்துல சித்த புருஷர்களிடத்துல ராகத்வேஷம் இல்லாதவர்களா இருந்தாங்களோ அவர்களை தியானம் பண்றதுனால நமக்கும் அவர்களுடைய சித்தத்துல இருந்த அந்த அந்த பியூரிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்தடைந்துவிடும். அது மூலமா நமக்கு பார்த்தீங்கன்னா மனசை ஒரு விஷயத்துல கட்டி போட்டு ஏகாகிர சித்தத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37வது சூத்திரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சூத்திரம் சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா அப்படின்னு அடுத்த சூத்திரம் வருது. சொப்பன நித்ரா ஞானாலம்பனம் வா முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா வருது. சொப்பன நித்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொப்பன ஞான நித்ரா ஞான ஆலம்பனம் வா ரெண்டும் பிரிச்சுக்கணும். சொப்பன ஞானத்தையும் சொப்பனம்னு என்ன அர்த்தம்? சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா திவ்யமான ஏதாவது ஒரு ஈஸ்வர ரூபங்களையோ இல்ல ஒரு குருநாதரையோ இல்ல ஏதாவது ஒரு திவ்யமான விஷயத்தை நீங்க சொப்பனத்துல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இமீடியட்டா என்ன பண்ணணும்? வேக்கப் ஆனோன்னு திரும்ப பார்த்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணணும். சொப்பனத்துல இருந்து சில சமயம் வேக்கப் இமீடியட்டா ஆவீங்க. அப்படி வேக்கப் ஆன மாத்திரத்துல சொப்பனத்தை நான் என்ன பார்த்தனோ அது அப்படியே திரும்ப அந்த மூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா திவ்ய மூர்த்தங்களை மனசுக்குள்ளார கொண்டு மனசை அதுலேயே நிற்க வச்சிங்க அப்படின்னா
அதனாலையும் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை அடையும். இது ஒரு பட்சம். அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு போறீங்க, என்னது அப்படின்னா நித்ரா ஞானம். நித்திரையில என்ன இருந்துச்சு? நல்ல டீப் ஸ்லீப். நல்ல டீப் ஸ்லீப் தூங்கிட்டு காலையில வேக்கப் ஆகுறீங்க. வேக்கப் ஆனோன்னு அந்த டீப் ஸ்லீப்ல என்ன இருந்துச்சு? அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றும் தெரியல. இதன் அனுபவம் நமக்கு. இதுதான் ஞானம். அந்த சொப்பனத்துல இருந்த அந்த ஞானத்தோட பிரபா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? அதோட பிரபா வந்து பாத்தீங்கன்னா ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனோனையும் அந்த அமைதியா சாந்தமா இருக்கிற சுகமா இருக்கிறது அப்படியே லென்த்தா அது போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இமீடியட்டா டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் ஆன அந்த க்ஷணத்துல நான் டீப் ஸ்லீப்ல எப்படி இருந்தேன் அப்படின்னு அதை அப்படியே திரும்ப ரீகால் பண்றேன். என்ன மாதிரி சுகமா இருந்தேன் அப்படின்னு அந்த சுகத்திலேயே மனசை நிப்பாட்டுறது. ஒண்ணுமில்ல, நான் சுகமா இருந்தேன், அதையே வந்து பிடிச்சுக்கிட்டு அதுலயே மெடிடேட் பண்றோம் அப்படின்னா அதனாலையும் கூட சித்தமானது நல்ல ஏகாகிர தன்மையை சமாதியை அடையும். அப்ப 2 விஷயம் சொல்றேன். நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல அம்பாள் வந்தாங்க. அந்த அம்பாள் வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளோட ரூபம் வந்து எனக்கு மனசுக்குள்ளாரையே இருக்கு அப்படின்னா கண்ணை மூடி நான் எவ்வளவு நாள் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா இந்த அபியாசத்தை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி, திருச்சியில இருக்கிற திருவானை கோயில்ல இருக்கிற அகிலாண்டேஸ்வரி என்னோட சொப்பனத்துல வந்தவங்களை நான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் திரும்ப 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 பண்ணி 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 அதை என்ன பண்ணிட்டேன்? காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பேரலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அம்பாள், சொப்பனத்துல வந்த அம்பாள், எனக்கு கோயில்ல இருக்கிற அம்பாள் இல்லை. கோயில்ல இருக்கிற அம்பாள் சின்ன மூர்த்தம் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. ஆனா நான் பார்த்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரூபத்தை நான் பார்த்திருக்கேன். 8, 10 அடி 20 அடி ரூபத்தை பார்த்திருக்கேன். அவங்க முகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நெத்தி சுத்தியில இருந்து எல்லாம் கிளியரா எனக்கு மனசுக்குள்ளார அப்படியே இருக்கு. என்ன கலர் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட அந்த கிரீன் பிளாக் கலர்ல இருந்து எல்லாம் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்போ நான் இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னா இதுக்கு இந்த சொப்பனம் வந்து எனக்கு வந்து 7-8 வருஷத்துக்கு மேல இருக்கும். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் அப்படியே காப்பி பண்ணி இன்னும் வச்சிருக்கேன். அப்போ அதை வந்து மனசுல நினைக்கும் போது மனசு இங்க அங்க எங்கேயும் போகாம இருக்கும். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி நான் டெய்லி நித்தியம் பிராக்டிஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருந்து இன்னைக்கு கூட நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம், ஆழ்ந்த டீப் ஸ்லீப். எந்திரிச்சோன்னா அந்த தூக்கத்தை அப்படியே என்ன பண்றது? அப்படியே திரும்ப அப்படியே மெமரியில ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தூக்கத்துல என்ன இருந்துச்சு, யார் இருந்தா, நான் இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், சுகமா இருந்தேன், அந்த சுகம் என்ன அப்படின்னு அந்த சுகத்திலேயே மனசை வச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி வைக்கும்போது மனசு வெளிச்சிந்தனைகள் இல்லாம மனசு வந்து பாத்தீங்கன்னா நிரோதத்தை அடையும் அப்படின்னு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்சம். இதுக்கு அடுத்தது வந்து ஞானம்னு சொல்லியிருக்கல, சொப்பன ஞானம். சொப்பன ஞானத்தை ஆலம்பனம் பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஆலம்பனம்ன்றதுக்கு அர்த்தம் கிரீப்பர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலை பிடிச்சுக்கிட்டு மேல வளருதோ அதே மாதிரி இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா சொப்பன ஞானத்தை, இந்த சித்தத்தை என்ன பண்ணணும்? சொப்பன ஞானம்ன்ற அந்த ஞானத்துல இந்த கிரீப்பர் மாதிரி இருக்கிற சித்தத்தை விடணும். விட்டு படர விட்டோம் அப்படின்னா ஆலம்பனம்னு பேர். அது பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், தழுவுதல்னு அர்த்தம். அப்ப சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆயிட்டு அந்த ஞானத்தை அப்படியே சொப்பனத்தை பார்த்ததை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது சித்தத்தை. அதே மாதிரி தூக்கத்துல இருந்து வெளியில வந்து தூக்கத்தோட ஞானத்தை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறது. அதுக்கு பேர் ஆலம்பனம்னு பேர். ஆலம்பனம் இஸ் ஈக்குவல் டு தழுவுதல், சாதனம் அப்படின்னு அர்த்தம். அடிச்சா அதனாலையும் கூட மனசக ஸ்திதி நிபந்தினி, பிரவருத்தி உட்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு முன்னாடி இருக்கிற சப்தங்களை அனுவர்த்தி பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்றேன் நான். மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால 2:31 எழுதிங்க. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 2:31 வைத்தத்திய பிரகரணம்னு பேரு. அந்த சொப்பன ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பன ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, சொப்பனமாயே யதா திருஷ்டே கந்தர்வ நகரம் யதா ததா விஸ்வமிதம் திருஷ்டம் வேதாந்தேஷு விசக்ஷணைஹி. சொப்பன ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல இருந்து ஒரு நாலேஜ் நம்ம எடுக்கிறோம். என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களும், சொப்பனத்துல ஒரு நிறைய காட்சிகள் பார்த்தோமா, அதுவும் மாயே, ஒரு மேஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா மாயையை காட்டுறான், அதுவும். இப்ப நான் கிளாஸ்க்கு வரும்போது ஒரு ஷோ பார்த்துட்டு வந்தேன். அமெரிக்கால ஒரு ஷோ ஒன்று காட்டுறாங்க. என்ன ஷோ பேர் தெரியல, அது அருமையானது காட்டுறாங்க. இப்போ கூட ஒருத்தர் பார்த்தேன்,
ஒரு ஒரு மெழுகுவர்த்தியை வச்சிருந்தான் கேண்டில். அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் அதுல இருந்து டக்குன்னு இன்னொன்னு ஆக்குறான். ரெண்டு கேண்டில் ஆச்சு. 2 கேண்டில் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் திரும்ப 2த்தையும் ஒன்னா ஆக்கிட்டு ஒரு 2 பக்கத்துல திரும்ப 2 ஆக்குறான். 4 ஆயிடுச்சு. 4 வந்து பாத்தீங்கன்னா 8 ஆக்கிட்டான். ஐயோ, எனக்கு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன கண்ணுக்கு முன்னாடியே பப்ளிக் அவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஷோ நடந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடியே அவன் பண்றான். அதுக்கப்புறம் அந்த இதை பார்த்துக்கிட்டே அந்த கேண்டிலை பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபேண்டா கலரில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படின்ற வேற கலரில் ஒரு கிரேப் கலரில் மாறிச்சு. அப்போ ஒரு மெஜிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான மேஜிக்கை வந்து நம்மள்கிட்ட காட்டுறோம். சொப்பனத்தில் பார்த்த காட்சிகள், அதே மாதிரி மெஜிஷியன் காட்டக்கூடிய மாயா காட்சிகள். இது எப்படி தெரியுதோ யதா திருஷ்டே, எந்த விதமா தெரியுதோ அதே மாதிரி நீங்க வந்து மனோராஜ்யம் பண்ணுவீங்களா? எங்கேயாவது சின்ன வயசுல எல்லாம் பண்ணிருப்போம் நிறைய. அந்த மனோராஜ்யங்கள் பண்ணும்போது நடக்கக்கூடிய கந்தர்வ நகரம்னு பேர் அதுக்கு. அந்த கந்தர்வ நகரங்களையும் மனோராஜ்யத்துல நம்ம எதெல்லாம் கல்பனா பண்றோமோ அதெல்லாம் எப்படி தெரியுதோ ததா அது போலவே வந்து பாத்தீங்கன்னா விஸ்வமிதம் திருஷ்டம். இந்த மொத்த ஜெகத்தும் சொப்பனத்துக்கு சமமானது. இந்த மொத்த ஜெகத்தும் மாயாவியோட மேஜிக்கு சமமானது. இந்த மொத்த ஜெகத்தும் நம்ம பண்ற மனோராஜ்யத்துக்கு சமமானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஸ்வமிதம் திருஷ்டம் இந்த விதமா பார்க்கப்படுகிறது. எங்க அப்படின்னா வேதாந்தேசு விசக்ஷணைஹி, நன்றாக அறிந்தவர்களால், ஞானி புருஷர்களால் வேதாந்தங்களில் இந்த விதமாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் டெய்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதுதான் ஞானம். சொப்பனம் எப்படி பார்க்கப்படும் திருஷ்யமோ அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் திருஷ்யம் அப்படின்னு சொப்பனத்திலிருந்து ஒரு ஞானத்தை எடுத்துட்டு வந்து ஜாகிரதத்தை எல்லாத்தையும் சொப்பன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க மனசு வேற விஷயத்துக்கே போகாம நல்ல முறையில ஸ்திரமாயிடும். இது சொப்பன ஞானம்னு பேர். சொப்பனம் என்னது? வெறும் திருஷ்யம், சத்தியம் இல்லை, பொய். வெறும் திருஷ்யம், சத்தியம் இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம். அதே மாதிரி இந்த ஜெகத்தும் தோற்ற மாத்திரம், சத்தியம் இல்லை அப்படின்னு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தம் வெளி விஷயங்கள்ல போகாம அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் நித்ரா ஞானம்னா என்னது? அப்ப நான் பிருகதாரண்ய உபனிஷத் நான் சொன்னேன்ல, ந மாதா ந பிதா. தூக்கத்துக்குள்ளார போயிட்டீங்கன்னா அம்மா அம்மா இல்ல, அப்பா அப்பா இல்ல, பிராமணன் பிராமணன் இல்ல, சாண்டாளன் சாண்டாளன் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எந்த ஐடென்டிட்டியும் அந்த இடத்துல இல்ல. அங்க இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா இருந்தேன், அவ்வளவுதான். என்ன சுகம் இருந்துச்சு? எந்த சுகமும் அங்க ஆடியோ இல்ல, வீடியோ இல்ல, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அங்க இல்லவே இல்லை, எந்த விஷயங்களும் ஆப்ஜெக்டும் இல்ல, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்ல, எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சுகமா இருந்தேன். அதே சுகம்தான் இப்பவும் நான் சுகமாத்தான் இருக்கேன் அப்படின்னு காப்பி பண்ணி தூக்கத்துல இருக்கிற அந்த ஞானத்தை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே இப்போ இந்த க்ஷணத்துல நான் தூக்கத்துல எப்படி இருந்தேன் அப்படின்றத மனசுல கொண்டு வந்து அங்க எந்த பேதங்களும் இல்லை, எந்த தேகங்களும் இல்லை, ஜெகத்து இல்லவே இல்லை, நான் மாத்திரம் இருந்தேன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சித்தம் அந்த சுகஸ்வரூபத்திலேயே பந்தமாயிடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும், ஏகாகிர சித்தத்தை அடையலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியரோட டீக்காவை பாருங்க, யோக விருத்தியை பாருங்க. சொப்பனே, சொப்பனத்துல என்னது அப்படின்னு கேட்டா சாஸ்திரியம் என் மனோகரம் வஸ்து திருஷ்டம். இந்த சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எது சாஸ்திரியமா, நிறைய கெட்ட கனவும் வரும் இல்ல, நல்ல கனவும் வரும், கெட்ட கனவும் வரும். நம்ம என்ன பதிவு பண்ணியிருக்கோமோ முந்தின ஜென்மங்கள்ல என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் வரும். பிரஷ்னோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, யத் திருஷ்டம் எது அதிருஷ்டம், எது பார்க்கப்பட்டதோ எது பார்க்கப்படலையோ, யத் ஸ்ருதம் எது அஸ்ருதம், எது கேட்கப்பட்டதோ எது கேட்கப்படலையோ, எது அனுபூதம் எது அனனுபூதம், எது அனுபவிக்கப்பட்டதோ எது அனுபவிக்கப்படாததோ, இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்கள்லயோ நம்ம பார்த்தது கேட்டது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அதுல இருந்து நல்ல புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து என்ன வரும்? புண்ணியமான ஸ்மிருதி வெளியில வரும் சொப்பனத்துல. அப்ப தேவதா காட்சிகள் இருக்கும், குருநாதர்களோட காட்சி இருக்கும். இது மாதிரி அகாச்சர் சொல்ற சொப்பனே, சொப்பனத்துல நல்ல புண்ணியம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சாஸ்திரியம் எது, சாஸ்திரியமா, சாஸ்திரியம்னு அர்த்தம் நல்ல விஷயங்களாக
எத்து மனோகரம், என் மனோகரம், எது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஹிதமா மனோகரமா இருக்கும். எது மனோகரமா இருக்கும்? என்ன நாய் கடிக்கும், நாய் கடிச்ச கனவு வந்து பார்த்தீங்கன்னா மனோகரமா இருக்குமா? ஒரு பேய் கனவு கண்டோம், பேய் கனவு வந்து பார்த்தீங்கன்னா மனோகரமா இருக்குமா? ஐயோ டிஸ்டர்ப் ஆகி சஞ்சலமாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தேன், மனசு வந்து ரொம்ப சாந்தமா இருக்குமா? நயன்தாராவோ வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது த்ரிஷாவோ கனவுல வந்தாங்கன்னா மனசு வந்து ரொம்ப மனோகரமா இருக்குமா சுவாமி? அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. தேவதா ரூபங்களும் என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரிய சுவாமி கனவுல வராரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு 2 மாசம், 3 மாசம்லாம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ சுவாமி கனவுல வந்துட்டார், சுவாமி கனவுல வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப குதின்னு குதிச்சு விட்டுருப்போம். இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொப்பனம் வந்துச்சு. மகாபெரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துருக்காரு. மகாபெரியவர் உட்கார்ந்துருக்கார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபெரியவர் நான் பார்க்கல, அவர் சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ மகாபெரியவர் நான் பார்த்ததே இல்லை நேரடியா. ஆனா மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கார். அவருக்கு நான் அபிஷேகம் பண்ற மாதிரி சொப்பனம் பார்த்தேன். நான் அவர் பார்த்ததே இல்லை. அவர் பார்த்ததே இல்லாத மகாபெரியவரை உட்கார வச்சு அபிஷேகம் பண்றார். யாரு தெரியுங்களா? திரவியங்கள்லாம் எடுத்து கொடுக்குறா. திரவியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேந்திர சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கையில எனக்கு எடுத்து பால் குடமா எடுத்து கொடுக்குறேன். நான் வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி மகாபெரியவருக்கு மேல அபிஷேகம் பண்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் தேனியில இருக்கும்போது தேனி சுவாமிகிட்ட ஓங்கார சுவாமிகிட்ட இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி என்ன பண்ணுவார், சில சமயம் நான் அபிஷேகம் என்ன பண்ண விட்டுட்டு சாமி என்ன பண்ணுவாரு, இதை வந்து குடத்துல இருந்து எடுத்து கொடுப்பார். இது மனசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மூர்த்தத்துக்கு தட்சிணாமூர்த்திக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறதுனால கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுச்சு இந்த இது மனசு. கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி மகாபெரியவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சு, ஓங்கார சுவாமிக்கு பதிலாக ஜெயேந்திர சுவாமி அங்கே நிற்க வச்சு பால் குடத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க நான் வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி. ஆனா 10 வருஷம் ஆனாலும் கூட என்னாச்சு, மனசுக்குள்ளார அப்படியே ஆணி அடிச்சு. ஏன் அப்படின்னா அதை நினைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒரு நல்ல மகான்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மூர்த்தம், ஒரு தேவதையை பார்க்கும்போது நமக்கு உள்ளார மனோகரமா இருக்கும், மனசு ரொம்ப சாந்தமாகும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரிட்டியா. இது மாதிரி திவ்யமான விஷயங்கள் எத்து மனோகரம் வஸ்து திரஷ்டம். எது சொப்பனத்துல, நமக்கு எல்லா சொப்பனத்திலையும் வரும். அப்ப எங்கேயாவது ஒரு நல்ல சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா இமீடியட்டா என்ன பண்ணணும், அதை கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. இனிமே என்ன பண்ணணும், சொப்பனம் பார்த்தீங்கன்னா வேக்கப்பான மாத்திரத்துல இமீடியட்டா எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த சொப்பனத்துல நீங்க என்ன பார்த்தீங்களோ அதை டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணணும். அந்த ரீகால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனசுக்குள்ளார மெடிடேட் பண்ணி அதை நல்லா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப என்ன பண்ணணும், பிரவிற்த்தி உற்பன்னா திரும்ப என்ன பண்ணணும், அதை அன்னைக்கு நாள் ஃபுல்லா அப்ப திரும்ப 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 சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிரவிற்த்தி உற்பன்னான்னு பேர். எப்ப நினைச்சாலும், இப்ப நான் வந்து உங்களுக்கு மகாபெரியவரை பத்தி நான் இப்ப சொல்றேன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், பிரவிற்த்தி உற்பன்னா. அதை திரும்ப 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 ரிவைண்ட் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், பார்த்து அதை வந்து மனசுக்குள்ள காப்பி பண்ணிட்டேன் நல்லா ஸ்ட்ராங்கா. அப்ப இப்ப அதை நினைச்சேன் அப்படின்னா என்ன, ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சனோ என்ன பார்த்தனோ அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பக்கமும் போகவே போகாது. என்னோட குருநாதரோட இருந்த ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ஓங்கார சாமியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயம் இப்போ அவர் சமாதி ஆனதுக்கு பிறகு ஒரு வாட்டி பார்க்கிறேன். சமாதி ஆனதுக்கு பிறகு நானும் ஓங்கார சாமியும் எங்கேயோ ஒரு நதி பக்கத்துல உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேதாந்த விசாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்போ அது மாதிரி காட்சிகள் பார்க்கும்போது அது வந்து மனசுல நல்லா பதிவாயி விஸ்வலைஸ் பண்ணி பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மனசை எங்கேயும் சதற விடாம ஒரே விஷயத்துல குவிஞ்சு பியூரிட்டி ஆகும், ஏகாகிர சித்தத்தை அடைய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய சொல்றாரு, எந்த வஸ்து மனோகரமான வஸ்து திரஷ்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம். அதே மாதிரி சுஷுப்த எத் சுகம் ஜாயத்தை, சுஷுப்தியில வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுகத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சோமோ அனுபவிச்சோமோ யோசிச்சு பாருங்க. நேற்று நான் மைசூர் பாக் சாப்பிட்டேன், எப்படி சாப்பிட்டேன்னு ரீகால் பண்றோம். நேற்று ஒரு சினிமா பார்த்தேன், நல்ல சினிமா, அது எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ரீகால் பண்றோம். ஒரு நல்ல மியூசிக் கேட்டேன், அதை நம்ம ரீகால் பண்றோம். சூரிய காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், ஐயோ அந்த குழந்தைக்கு என்ன அற்புதமா பகவான் கொடுத்துருக்கேன், என்ன பாடுறான்றீங்க, நல்ல பொண்ணுங்க, அது சின்ன வயசுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அற்புதமா பாடு, நல்ல ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டாயிட்டே இருக்கு. அப்ப நான் வந்து ரீகால் பண்றேன் என்ன யார் என்னென்ன பாடுறாங்க அப்படின்னு. பாம்பே ஜெயஸ்ரீயோட ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஆனந்தமா இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு ரீகால் பண்ண முடியுதா? அப்போ நான் பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் நான் என்னால் ரீகால் பண்ண முடியுது. அதே மாதிரி தூக்கத்துல எந்த சுகம் உங்களால அனுபவிக்கப்பட்டதோ
அந்த சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தத்திர தியானாத், அந்த விஷயத்தை தியானம் பண்றது, சொப்பனத்துல நடந்ததை தியானம் பண்றது, அதே மாதிரி தூக்கத்துல அனுபவிக்கப்பட்ட சுகத்தை தியானம் பண்றது. அதனால தத்து ஞேயாலம்பனம் சித்தம், அதான் ஆப்ஜெக்ட். தூக்கத்துல இருக்கிற சுகம் தான் ஆப்ஜெக்ட், மெடிடேட் பண்றதுக்கான ஆப்ஜெக்ட். அதே மாதிரி சொப்பனத்துல பார்த்த திருஷ்யம் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஞேயம்னு பேரு. அந்த ஞேயாலம்பனம், ஞேயத்தை பிடிச்சுக்கிட்டு சித்தத்துக்கு விஷயமா பண்ணிக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா சித்தம் நிശ്ചலம் சத்து. சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அசையாததா இருந்து கொண்டு சத்து ஏகாகிரதாம் லபத இத்தியர்த்தக. மெதுவா மெதுவா சித்தம் வேற எங்கேயும் அசையாமல் ஏகாகிர சித்தத்தை அடைந்து விடும். மெதுவா 60, 70, 80 மெதுவா அந்த ஏகாகிர சத்துவ குணம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பரிக்கர்மான்றது ரொம்ப பெஸ்டா நடக்கும். எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு சொப்பனம் பார்த்துருக்கேன். நானும் கிருஷ்ணரும் கட்டி பிடிச்சிட்டு சண்டை, என்ன அடின்றீங்க, நான் தான் நிறைய அடி கொடுத்தேன் கிருஷ்ணருக்கு. நல்ல முகத்திலேயே வச்சு பஞ்சு 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 நல்லா பஞ்சு கொடுத்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரோட சண்டை போட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் வரதுக்கு காரணமே அதுதான். அப்ப அது மாதிரி ஃபைட் பண்ணதோட சீன் வந்து பாத்தீங்கன்னா நானும் கிருஷ்ணனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டது இருக்கு பாத்தீங்களா. நான் சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டோட சண்டை போட்டதெல்லாம் இருக்கு ஸ்கூல்ல. அதே மாதிரி சொப்பனத்துல என்ன ஆகி போச்சு, அந்த கேரக்டரை மாத்தி இந்த மனசு என்ன பண்ணிடுச்சு, கிருஷ்ணரை காட்டிடுச்சு. கிருஷ்ணர் சின்ன என்னோட 8 வயசு 10 வயசு கேரக்டர்ல இருக்கிற கிருஷ்ணரோட கட்டி பிடிச்சிக்கிட்டு மல்யுத்தம் பண்ற சீன், அதை மனசுக்குள்ளார கொண்டு வந்தோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்றீங்க, ஆனந்தம் விசுவலைஸ் பண்றேன். இதுல மாதிரி பண்ணினீங்கன்னா சித்தம் எந்த விஷயத்துக்கும் அசையாம என்ன ஆகும், சத்து ஏகாகிரதாம் லபத, ஏகாகிரத்தன்மையை அடைகிறது என்ற அர்த்தமாகும். அதனால இனி நான் அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றது இதை அதிகமா பண்ணுவேன். ஏன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா டெய்லி நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும், 1 மணி நேரமாவது டீப் ஸ்லீப் கிடைக்கும். காலையில முதல் வாட்டி நீங்க எப்ப வேக்கப் ஆகுறீங்களோ, அது 1:30 மணியா இருக்கட்டும், 2 மணியா இருக்கட்டும், 3 மணியா இருக்கட்டும், எப்ப வேக்கப் ஆகுறீங்களோ இமீடியட்டா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, என்ன சுகம் நான் அனுபவிச்சேன், தூக்கத்துல என்ன சுகம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிர்விஷயமான சுகம் இருக்கும். எந்த பஞ்ச இந்திரியங்களோட சுகம் எதுவுமே இல்லாம, அங்க விஷயமே இல்லாம என்னுடைய சுகம் இருக்கும். அந்த சுகத்துல நீங்க நின்னீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதிக்கு போக முடியும். அதனால நான் சொல்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்க சுகம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. இதை மட்டும் நீங்க டெய்லி இப்ப பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப என்ன பண்றோம், நம்ம சாதகர்கள் எல்லாம் நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்தை எடுத்துட்டு வாங்க. சொப்பனத்துல வந்து நம்மளோட புண்ணியத்தை வச்சுக்கிட்டு எப்பவாவது திவ்ய சொப்பனம் வரும். சில பேருக்கு திவ்ய சொப்பனம் வராமையே போயிருக்கலாம், பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் தூக்கம்ன்றது எல்லாத்துக்கும் நார்மலா ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குது. அதனால தூக்கத்தோட ஆனந்தத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன சுகம்னு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இமீடியட்டா பண்ணணும். தூக்கத்துல இருந்து வேக்கப்பான மாத்திரத்துல ஒண்ணு படுத்துக்கிட்டே பண்ணுங்க, இல்ல அப்படின்னா எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த சுகத்திலேயே நிக்க வச்சீங்கன்னா சூப்பரான ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்த சூத்திரம் 39வது சூத்திரம் ஆரம்பிக்கிறேன். யதாபிமத தியானாத்வாம் யதாபிமத தியானாத்வாம் யதாபிமத தியானாத்வாம் யதா அபிமத தியானாத்வா. என்ன அர்த்தம், ஆல்டர்னேட்டிவ். இது எத்தனாவது சாதனா, 6வது சாதனா. 5 சாதனை உங்களுக்கு வரல அப்படின்னா 6வது சாதனையை அடாப்ட் பண்ணலாம். என்னது யதா, யதான்றதுக்கு அர்த்தம் யதா அபிமத தியானாத்வா. யதா அபிமதம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே வேர்டு அது. யதா அபிமதம் அப்படின்றது ஒரே வேர்டு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிமதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இச்சான்னு அர்த்தம், விருப்பமானதுன்னு அர்த்தம். நமக்கு விருப்பமானதை தாண்டாம யதாசக்தி நம்ம சொல்றோம்ல, சக்தி அனதிக்கிரமிய இது யதாசக்தி. என்னால என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நான் பண்றேன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, வார்த்தை சொல்லுவோம்ல. யதாசக்தி கிஞ்சித்து நான் வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்குறேன், யதாசக்தி என்ன முடியுமோ அதை நான் பிராணாயாமம் பண்றேன், யதாசக்தி நான் ஜபம் பண்றேன், அப்படி யதாசக்தி நான் ஹோமம் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யதாபி மதம், யதா அபிமதம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரின்னு அர்த்தம். என்னோட இச்சை வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல இருக்கோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், தியானம் பண்றதுனாலையும் கூட. எந்த விஷயமா இருக்கலாம், ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முண்டே மதிர் பின்னா, ஒவ்வொரு தலைக்குள்ளாரையும்
புத்தி வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா இருக்கு. துண்டே துண்டே ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒவ்வொரு துண்டத்திலையும் துண்டனா நாக்கு, ஒவ்வொரு நாக்குக்கும் ஒவ்வொரு ருச்சி பின்னா, ஒவ்வொரு ருச்சி இருக்கு. அதே மாதிரி கண்டே கண்டே கத்திர் பின்னா, ஒவ்வொரு தேகத்துக்கும் ஒவ்வொரு கத்தி, அடுத்தடுத்த ஜென்மம் என்னன்னு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ரூபங்களை நம்ம ஏன் சனாதன தர்மம் இத்தனை வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இச்சை. ஒருத்தருக்கு அனுமார் பிடிக்கும், ஒருத்தருக்கு பிள்ளையார் பிடிக்கும், ஒருத்தருக்கு சுப்பிரமணியரை பிடிக்கும், இது மாதிரி. அப்ப இச்சைகள் அதிகமா இருக்கிறதுனால தேவதா ரூபங்களையும் அநேகம் படைக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணணும், நமக்கு எதுல இச்சை வருதோ, எந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிமதம் இருக்கோ, யதாபிமதம், எந்த விஷயத்துல நமக்கு இச்சையானது இருக்கோ அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார சதா காலமும் தியானம் பண்றது மூலமாகவும் என்னாகும், மனசக பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி, அது மூலமாகவும் ஏகாகிர சித்தத்தை அடையலாம். அப்படின்னு டீக்காரர் என்ன சொல்றாரு பாருங்க, கிம்பகுனா சொல்றதுக்கு அதிகம் என்ன இருக்கு, கிம்பகுனா பக்தவியம் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதிகம், என்னன்னு கேட்டீங்கன்னா யதேஷ்டம். யதேஷ்டம்ன்றதுதான் யதாபிமதம் அப்படின்னு பேர். யதேஷ்டம்னா என்னது, யதா இஷ்டம் யதேஷ்டம். யதா இச்சா, எது இச்சா சாஸ்திரார்த்த தெய்வம் ரூபம். நல்ல தெளிவா டீக்காக்காரர் எழுதுறாரு. ஏன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு இருந்துச்சு, ஒரே கிரஷ். அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா நல்ல இஷ்டம் சாமி, எனக்கு அந்த பொண்ணை தியானம் பண்ற சாமினா என்ன ஆகும், சாஸ்திரம் சொன்னதா அது. அதனாலதான் சூசைட்லாம் நடக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட லவ்வரை வந்து பாத்தீங்கன்னா அவன் தியானம் பண்ணான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இவன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி என்ன பண்ணிட்டான், மருந்தை குடிச்சு செத்து போயிட்டான். அப்ப அபிமத தியானம்னு ஒரு பொண்ணை லவ்வரை வந்து நான் தியானம் பண்ற சாமின்னு பண்ணா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, சம்சாரத்தை கொடுத்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யதாபிமதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா இருந்தார். யதேஷ்டம் ஒண்ணு வந்து எனக்கு இஷ்டமா இருக்கணும். எது இச்சார்த்த இச்சா சாஸ்திரார்த்த தெய்வம் ரூபம். எது வந்து பாத்தீங்கன்னா எத்யத்து, ரெண்டு எது இருக்குல்ல, எத்யத்து சாஸ்திரார்த்த தெய்வம் ரூபம். எது எது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தெய்வ ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில பாக்குறோமோ, தியான ஸ்லோகங்கள் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் இருக்கு. லிங்க பைரவிக்கு ஏதாவது தியான ஸ்லோகங்க இருக்கா? லிங்க பைரவி யாதுன்னு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. லிங்க பைரவி புதுசா ஒருத்தர் கிரியேட் பண்ணாரு. அது சாஸ்திரத்துல எங்கேயாவது இருக்கா, புராணத்துல எங்கேயாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே புராணங்கள்ல இதிகாசங்கள்ல ஈஸ்வர ரூபத்தை வந்து சாட்சாத்காரம் பண்ண பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க, அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல தாம் பார்த்ததை அப்படியே வந்து ஸ்லோகமா கொடுத்திருக்காங்க. எந்த தேவதையோட ரூபத்துக்கும் ஒரு தியான ஸ்லோகம் இருக்கும். அந்த தியான ஸ்லோகத்துல இந்த கையில என்ன இருக்கும், இந்த கையில என்ன இருக்கும், எத்தனை கை இருக்கும், கிரீடம் எப்படி இருக்கும், கண்கள் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், மூக்குத்தி எப்படி இருக்கும், அம்பாருக்கு எப்படி வைர நெக்லஸ் போட்டிருப்பாங்க, இடை எப்படி இருக்கும், ஒட்டியானம் எப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன வர்ணத்துல இருக்காங்க, கருப்பா இருப்பாங்களா, சிவப்பா இருப்பாங்களா, வெள்ளையா இருப்பாங்களா, பட்டுப்புடவை உடுத்திருப்பாங்களா, என்ன கலர்ல உடுத்திருப்பாங்க, இது மாதிரி கையில கரும்பு வச்சிருப்பாங்களா, வேலு வச்சிருப்பாங்களா, என்ன வச்சிருப்பாங்க, சக்கரம் வச்சிருப்பாங்களா, சங்கு வச்சிருப்பாங்களா, அப்படின்னு எல்லா ரூபங்களும் வந்து பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எனக்கு அம்பாலோட ரூபம் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கிற தியான ஸ்லோகத்தை படிச்சு அதே மாதிரியான விக்கிரகம், அதே மாதிரியான போட்டோ எங்கேயாவது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல அந்த சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலீஸ்வரத்து அப்படின்ற அந்த தியான ஸ்லோகத்தை படிச்சு அதுக்கான அர்த்தங்கள் அப்படியே உள்வாங்கி கடையில போய் பார்க்கணும். இஷ்டப்படி பெயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தானா அது சாஸ்திரார்த்தம் இல்லை. ஆகமத்துல சாஸ்திரத்துல என்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரிதான் விக்கிரகங்கள் செய்யப்படுது. அது மாதிரிதான் போஸ்டர்ஸ் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கிறத தெய்வம் ரூபத்தை என்ன பண்ணணும், தத்து தியானாத். தத்து சம்ஸ்கிருதத்துல தத்து வானாத் இருக்கு, வாவ தியானு போட்டுங்க. தத்து தியானாத் சித்தம். அதை தியானம் பண்றது மூலமா சித்தம் என்ன ஆகும், அச்சஞ்சலம். சத்து அச்சஞ்சலம்னா என்ன அர்த்தம், சஞ்சலம் இல்லாமல். அப்ப நமக்கு இஷ்ட தேவதாவை வந்து இல்லாதவன் சாதகனே இல்லை, ஞானம் பலித்தமே ஆகாது.
அப்ப முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட ரூபம் தேவதா ரூபம் இருக்கணும். அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி மனசுக்குள்ளார அதை கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். இஷ்ட தேவதா இல்லாதவன் யாரை வச்சு அவன் வந்து ஐக்கியம் பண்ண போறான்? ஜீவபிரம ஐக்கியம் எப்படி பண்ண முடியும்? ஈஸ்வரன் இல்லாம யாரோட நீங்க ஐக்கியம் பண்ண போறீங்க? ஆத்மாவை. அதனால இஷ்ட தேவதா பிரதானம். அப்ப அந்த தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது மூலமா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அச்சஞ்சலமாகும். நல்ல மூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து 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 அபியாசம் பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு சித்தம் அப்படி அச்சஞ்சலமா இருந்துட்டு சஞ்சலம் இல்லாதாக இருந்து கொண்டு ஏகாகிரதாம் லபத்தை இத்தியர்த்தம், ஏகாகிரத தன்மையை அடைகின்றது என்று அர்த்தம். அதுக்காக நான் வந்து கத்து நிறைய பெரியவங்க என்ன பண்றாங்க, லாஸ்ட் வரைக்கும் பூஜையே பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சாமி, பூஜை ஒரு டைம் வரைக்கும் பூஜை பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கருமத்தை விடுங்க. ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அந்த ஆராதனையில இருந்து நீங்க ஈல்டு எடுக்கணுமா? ஆமா, அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஈல்டு எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். ஒரு டைம் வரைக்கும் பூஜை பண்ணணும். நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, டெய்லி பூஜையும் பண்ணுவோம். பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கண்ணை மூடி ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்றது. அப்படி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்னது, கர்மம், கர்மத்துல இருந்து உபாசனம் ஆயிடும். தியானம் தான் உபாசனம். ஈஸ்வர ரூபத்தை சகுண பிரம்ம தியானம்னு வச்சிருக்கு. ரொம்ப ஸ்பெஷலா நம்ம 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பகவத்கீதையில படிக்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈஸ்வர தியானம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க SMS தட்டிக்கிட்டே இருக்கணும். உங்களோட எல்லா சுக துக்கங்களை எல்லாத்தையும் ஒரு பகிர்தலுக்கு ஒரு ஆள் வேணும். டெய்லி ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். நம்ம டே டு லைஃப்ல என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் தேங்க்ஸ் பண்றதுல இருந்து, கஷ்டப்படுறது, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பகவான்கிட்ட வந்து சொல்லணும். அப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்டிமசி இருக்கணும்ல. அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. எனக்குள்ளார தெரிஞ்ச கண்ணை மூடிக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆக ஆக சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பியூரிட்டி கிடைக்கும். சகுண பிரம்ம தியானத்தினாலதான், ரூப தியானத்தினாலதான் சித்தம் ஈஸியா வசப்படும். ஏகாகிர சித்தத்தை அடைய முடியும். இத்தியர்த்தா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரமாச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அடுத்த சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா இருக்கு. என்ன அவதாரிக்கா? நனு ஏத்தைர் நன்வேவ நனு ஏத்தைர் உபாயைர். நனு ஏத்தைர் உபாயைர். இப்ப சொல்லப்பட்ட உபாயங்கள் எல்லாம் இருக்குல்ல, 23ல இருந்து 32 வரைக்கும் ஓங்காரம். அதுக்கப்புறம் 34வது சூத்திரம் வந்து பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்துல இருந்து 39வது சூத்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7 சாதனங்கள் மொத்தம் சொல்லியிருக்கோம். 7 சாதனங்கள் கூட வந்து மைத்திரியாதி பாவம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ். மொத்தம் மைத்திரியாதி பாவனத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 8. அதை பேஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 7 விதமான உபாயங்கள் சித்தத்தை ஏகாகிரம் பண்றதுக்கு சொல்லப்பட்டது. இதை தான் இங்க சொல்றாரு, ஏத்தைர் உபாயைஹி. இந்த உபாயங்களால் ஏகாகிரதா லாபே, ஏகாகிர தன்மை அடையும்னு சொல்றீங்க. இந்த ஏகாகிர தன்மையினால கிம் ஞாபகம் இத்தியத்திராக, எது அறியப்படும்? இந்த ஏகாகிர தன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது மூலமா எது அறியப்படும்? கிம் ஞாபகம், எது அறியப்படுற விஷயமா இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, சித்தம் ஏகாகிரமாச்சு, இதனால நம்ம எதை அறியறோம், இது மூலமா நம்ம எதை அறியறோம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதுக்காக 40வது சூத்திரம் ஆரம்பிக்குது. 39 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதனைகள், உபாயங்கள். அந்த 39 வரைக்கும் சொல்லப்பட்டதுல இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். 40வது சூத்திரம். பரமானு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமானு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமானு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. ஆயிடுச்சு. பரமானு, இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம்னு சித்தம் ஏகாகிர தன்மை அடைகிறத மொத்தம் எத்தனை சமாதி சொல்லியிருக்கோம்? 6 சமாதி. 70% சத்துவகுணம் சவிதர்க்கம், 75% சத்துவகுணம் நிர்விதர்க்கம், 80% சத்துவகுணம் சவிச்சாரம், 85% சத்துவகுணம் நிர்விச்சாரம், 90% சத்துவகுணம் சானந்தம், 95% சத்துவகுணம் சாஸ்மிதா. அப்படின்னு 6 விதமான சமாதிகள், சவிகல்ப சமாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா பரமானு. பரமானுனா என்ன ரூபம்?
அப்ப நான் பூத சூக்ஷ்மம்னு நிர்விதர்க்கத்துல பார்த்தோம்ல, சவிதர்க்கம் அதுக்கப்புறம் நிர்விதர்க்கம் போகும்போது சூக்ஷ்மம் தன்மாத்திரைகள்ல சமாதி நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த தன்மாத்திரைகள் தான் இருக்கிறதுலயே சூக்ஷ்மமானது. அது என்ன ரூபம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாணு ரூபம். நிர்விதர்க்கத்திலேயே நீங்க பரமாணுவை டச் பண்ணிடலாம். அடிச்சா பரமாணுனா என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரமாணுன்றது அதீந்திரியம். பரமாணு கண்ணுக்கு தெரியாது, இந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. பரமாணுவை எவனும் பார்க்க முடியாது. சுவாமி இந்த மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் பாக்குறோமே சுவாமி, அப்ப என்ன மைக்ரோஸ்கோப்பா பார்த்துச்சா இல்ல நீங்க பாத்தீங்களா உங்க கண்ணால? மைக்ரோஸ்கோப் மூலமா கண்ணால தானே மைக்ரோஸ்கோப் நடுவுல இருந்திருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எதனால பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணால தான் பாத்தீங்க. அப்ப இந்த நொல்ல கண்ணால பாத்தீங்கன்னா அது பரமாணு இல்லை. எதெல்லாம் உங்களோட இந்திரியங்களுக்கு விசிபிள் ஆகுதோ அது பரமாணு இல்லை. பரமாணுவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். எது அப்படின்னா நிர்விதர்க்கம். நிர்விதர்க்க சமாதியினால மட்டும்தான் அந்த பரமாணுவை நீங்க விசிபிள் ஆக்க முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு வியாச பாஷ்யத்துல சொல்லியாச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்தூலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளோ பெரிய மைக்ரோஸ்கோப்பா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்க கண்ணால தான் நீங்க பார்த்திவ கண்ணால தான் பாக்குறீங்க. இந்த கண்ணு பிருத்திவி தத்துவத்துல இருந்து உண்டானது. இதுல நீங்க பாக்குறீங்கன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட கண்ணால பஞ்சீகரணம் செய்யப்பட்ட வஸ்துவை தான் பார்க்க முடியும். ஸ்தூல பூத்தங்களை தான் பார்க்க முடியும். சூக்ஷ்ம தன்மாத்திரைகளை பார்க்கவே முடியாது. சூக்ஷ்ம தன்மாத்திரைகளை பார்க்கணும் அப்படின்னா நிர்விதர்க்க சமாதியினால் மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா பரமாணு எது? பரமாணு ஒரு அணுக்கு பேர் பரமாணு. அதுக்கப்புறம் 2 சேர்ந்தா அணுக்கு, 3 சேர்ந்தா திஸ்ரணு. இந்த திஸ்ரணு தான் பாத்தீங்கன்னா விசிபிள். இப்ப நம்ம பாக்குறதெல்லாம் மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதெல்லாம் என்னது? திஸ்ரணுவை தான் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சயின்டிஸ்ட் எல்லாம் பார்க்கறது திஸ்ரணுவை தான் பார்க்குறாங்க. இந்த திஸ்ரணுக்கள் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான திஸ்ரணுக்கள் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 mm பேப்பர், 1 mm மண்ணு அப்படின்னு ஒவ்வொரு அணுக்களா இருக்கிறதா நம்ம இந்த உலகம். அப்ப இந்த உலகம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரமாணு புஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். பரமாணுக்கள் எல்லாம் கலெக்ட் ஆகி பாத்தீங்கன்னா பிருத்திவி பரமாணுக்கள்லாம் ஒன்னா கூடிச்சுன்னா பிருத்திவி தத்துவம், ஜல பரமாணுக்கள்லாம் ஒன்னா கூடிச்சுன்னா ஜல தத்துவம். இது மாதிரி அந்தந்த பரமாணுக்கள், கோடிக்கணக்கான பரமாணுக்கள் சேர்ந்து அந்தந்த தத்துவமா வியக்தமாயிருக்கு, வெளிப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் கலைச்சு விட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிரளய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் தனித்தனி ஆயிடும், செப்பரேட் ஆயிடும். செப்பரேட் ஆச்சுன்னா சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இது எல்லாம் கூடிச்சு அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா கூடி இருந்து வியக்தமாகுது, நமக்கு கிரியேஷனை பார்க்கணும். இதுக்கு காரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மா நிமித்தம். ஜீவர்களுடைய கர்மாவை நிமித்தமா வச்சுக்கிட்டு ஈஸ்வரனுடைய ஆக்ஞையினால இந்த பரமாணுக்கள்லாம் ஒன்னா கூடுது, பரமாணு புஞ்சமா ஆகுது அப்படின்னு தார்க்கிகத்துல பாத்தீங்கன்னா தார்க்கிகர்லாம் சொல்லுவாங்க. தர்க்க சாஸ்திரத்துல இதெல்லாம் இருக்கு, அதுல இருந்து சொல்றதுனால. இதுக்கப்புறம் பரமாணு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சின்னது பரமாணு. இதுக்கப்புறம் ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தோமகியான், அனோரணியான் மகத்தோமகியான். இது சின்னதுக்கெல்லாம் சின்னவன் ஈஸ்வரன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய மகத்தத்துவம் எது? இந்த உலகத்திலேயே பெருசு எது சுவாமி? சின்னது பரமாணு. பெருசு எது? பிருத்திவி. பிருத்திவியை காட்டிலும் ஜல தத்துவம் பெருசு, ஜல தத்துவத்தை காட்டிலும் அக்னி தத்துவம் பெருசு, அக்னி தத்துவத்தை காட்டிலும் வாயு தத்துவம் பெருசு, வாயு தத்துவத்தை காட்டிலும் ஆகாசம் தான் பெருசு. இப்ப நமக்கு தெரிஞ்சதுலயே எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாசம் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. மகத்தத்துவம் அப்படின்னா எது? நமக்கு விசிபிள்ல இருக்கிறது ஆகாச தத்துவம். அந்த பரம மகத்துவாந்தோ இருக்கிறதுலே பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிற இந்த ஆகாசம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? அஸ்ய வசீகாரக பவதி. அஸ்யனா இந்த சாதகனுக்கு, இந்த 7 சாதனைகளையும் பண்ணினவனுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த ஏகாகிர சித்தம் அதிகமாக 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 இருக்கிறதுலயே சின்ன பரமாணு வரைக்கும் அவனால விசிபிள் பண்ண முடியும். அதே மாதிரி இருக்கிறதுலே பெருசா இருக்கக்கூடிய ஆகாச தத்துவம் வரைக்கும் அவனால பார்க்க முடியும். இந்த 2த்தையும் பார்க்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு வசப்பட்டதாகிறது. இப்ப நமக்கு பரமாணு வசமா இருக்கா இல்லையா? தெரியாதே சாமி, கண்ணுக்கு தெரியலையே சாமி.
உங்களோட இந்திரிய தத்துவம் தெரியுமா? இந்திரியம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது சுவாமி. அதீந்திரியமாச்சு சுவாமி. இந்திரியம் அதீந்திரியம். இந்திரியத்தை பார்க்க முடியாது சுவாமி. பரமாணுவை பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்திரியங்களை பார்க்க முடியாது. மனசை பார்க்க முடியுமா? மன தத்துவமும் ரொம்ப சூக்ஷ்மம் சுவாமி, அதையும் பார்க்க முடியாது. புத்தி தத்துவம் அதையும் பார்க்க முடியாது சுவாமி, ரொம்ப சூக்ஷ்மமானது. மகத்தத்துவம் சமஷ்டி புத்தி அதுவும் பார்க்க முடியாது சுவாமி. அதுக்காக அதோட சூக்ஷ்மமானது அவ்யாக்கிருதம், அவ்யக்தம், அதுவும் ரொம்ப சூக்ஷ்மம், அதையும் பார்க்க முடியாது. அது அப்புறம் ஆத்ம தத்துவம் அவ்யாக்கிருதத்தை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மமானது, அதையும் பார்க்க முடியாது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வசப்பட்டிருக்கா இதெல்லாம்? நமக்கு எதுவும் வசப்படவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 7 சாதனைகள் யாராவது ஒருத்தர் ஒன்னு அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த பரம மகத்து வரைக்கும் பரமாணு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் வசீகாரம் பவதி, வசீகாரத்தை அடைகின்றது. பாஷை டீக்காக்கு வந்துருங்க. அஸ்ய ஏகாகிரதா, ஏகாகிரதாம் ஆபன்னசி, சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது நடுவுல கேப் இருக்கு, ஆட் பண்ணிங்க, ஒன்னாக்கிருங்க. அஸ்ய ஏகாகிரதாம் ஆபன்னஸ்ய. அப்ப இந்த 7 சாதனைகள்ல பண்ணி 70% சத்துவகுணம் ஆகும் போது சவிதர்க்க சமாபத்தி, ஏகாகிர சித்தத்துல முதல் சமாதி அட்டென்ட் பண்ணதுல இருந்து மெதுவா 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 ஏகாகிர தன்மை அதிகமாயிட்டே போகும், சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக. அப்படி அதிகமாயி அதிகமாயி இந்த ஏகாகிர தன்மையை சமாபன்னசிய, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பன்னசிய அடைந்தவனுக்கு சித்தசிய சூக்ஷ்மே ஸ்தூலேவா, சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம விஷயம் வரைக்கும் எந்த சூக்ஷ்ம விஷயத்தையும் அவனால பார்க்க முடியும், பரமாணு வரைக்கும். அதே மாதிரி ஸ்தூலத்துல ஸ்தூலேவா வஸ்துனி இருக்கிறதுல ஸ்தூல வஸ்துக்களை எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மாதிரியான சித்தி இவனுக்கு கிடைச்சிடும். இவ்வாறு நிவிஷமானசிய, இந்த விதமா ஸ்தூலத்திலையும் சூக்ஷ்மத்திலையும் அவனோட புத்தி சித்தமானது நுழைஞ்சு பார்க்க முடியும். அப்படின்ற நிலையில பரமான்வந்தா, சூக்ஷ்மம் எது? பரமாணு வரைக்கும், அந்த பரமாணுவை முடிவாக கொண்டது. அதுல இருந்து அதே மாதிரி பரம மகத்வாந்தம், பரம மகத்துன்னு சொல்லக்கூடிய வஸ்து பெரிய ஸ்தூல வஸ்து ஆகாசம், அது வரைக்கும் வசீகாரோ, வசீகாரம்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு வசப்பட்டதாக ஆகிவிடுகிறது. அதனால என்ன ஆகும்? அப்பிரதிகாத்துவ பவதி இத்தியர்த்தம், எந்த ஒரு அப்டக்கலும் இல்லாம தடையும் இல்லாமல் என்ன ஆகுது? இவனால எதை வேணாலும் பார்க்க முடியும், பரமாணுவையும் பார்ப்பான் எந்த தடையும் இல்லாம. ஒரு மைசூர் பாக் எடுத்தானா என்ன பண்ணுவான்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைசூர் பாக் எடுத்தானா நம்ம மைசூர் பாக் மட்டும் தான் பார்ப்போம், அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒன்றும் நமக்கு தெரியாது. இவன் என்ன பண்ணுவான்? நீங்க இந்த இது இருக்குல்ல வேதாளம், விக்ரமாதித்தன் கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும். விக்ரமாதித்தன் கதை வச்சுக்கணும், நீங்க எல்லாம் இதெல்லாம் எடுத்து படிச்சா தெரியும். அந்த விக்ரமாதித்தன் கதையில இதெல்லாம் சொல்லும். ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமர்த்தியம். ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ல படுத்தான் அப்படின்னா அவ்வளோ அந்த அந்த சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவனுக்கு 7 பெட்டு போட்டிருப்பாங்க. 7 பெட்டுக்கு மேல படுக்க சொன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா படுக்க முடியாம பரண்டு படுப்பானான். என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுது ஸ்கின். என்னன்னு கேட்டிங்கன்னா 7வது பெட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி கிடக்கும், ஒரு சின்ன முடி. அதுக்கு மேல 7 பெட்டு வச்சிருக்கோம், அது வந்து பார்த்தீங்கன்னா உறுத்தலா இருக்கும் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு சென்சிட்டிவ் பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. அவன் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொன நாத்த நாடுது அப்படின்றான், டெட் பாடியோட ஸ்மெல் வருது அப்படின்றான். என்னப்பான்னு பார்த்தா அந்த அரிசி எங்கிருந்து வந்துச்சுன்னு தேடி போய் பார்த்தா ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல அந்த கிருஷி பண்ணியிருப்பாங்க, விவசாயம் பண்ண லேண்ட்ல இருந்து வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு சென்சிட்டிவ். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் எடுத்து நல்லா இருக்கு சாப்பிட்டுறோம், நம்ம ஸ்தூலத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஞானிப்பு அந்த யோகியா இருந்தான்னு வச்சுங்க, இந்த கடலை மாவு எங்க இருந்து வந்திருக்கு, கடலை பருப்பு எப்படி, கடலை மாவு எங்க இருந்து வந்திருக்கு, கடலை மாவு எங்க இது பண்ணாங்க, அதோட தோஷம் என்ன இருக்கு, குணம் என்ன இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போவான். பிரிச்சு பார்ப்பான். அப்படி பிரிச்சு பார்த்து சூக்ஷ்ம தத்துவம் பரமாணு வரைக்கும் அவனால பார்க்க முடியும். அதே மாதிரி வானத்தை பார்க்கறான்னு வச்சுங்க, நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், அதுக்கு மேல ஒன்றும் தெரியல நமக்கு என்ன கிரகம் இருக்குன்னு. இவன் என்ன பண்ணுவான்? ஃபுல் விஷன் வந்து இவனுக்கு ஆகாசத்தோட ஃபுல் விஷனும் அவனுக்குள்ளார வரும். அப்ப பெருசுக்கெல்லாம் பெருசையும் பார்ப்பான், சின்னதுக்கெல்லாம் சின்னதையும் பார்ப்பான். எந்த வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட்டர் எதுவும் இல்லாம, அப்பிரதிகாத்தோன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய காட்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் அறிந்தவனா அவன் ஆவான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பிரதிகாத்தோ பவதி இத்தியர்த்தம்.
அப்போ அவனுக்கு மோகம் வருமா வராதா? மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அவனுக்கு அதுல மோகமே வராது. அவன் அதுல இருக்க தோஷம் குணம் எல்லாத்தையும் பார்த்துருவான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடியோலாம் போட்டு காட்டுறேன். இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய குக் பண்ணி இங்கே விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஐயோ வெளியில சாப்பிடவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில இருக்கிற ஐட்டத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துக்கு போய் பார்த்தோம்னா அவ்வளோதான், சாப்பிடவே மாட்டோம். நம்ம எப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடியில போட்டு வச்சிருக்கும் போது நமக்கு நல்லா தெரியுது, லேபிள்லாம் ஒட்டி நல்லா இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துக்கு போனா தானே வைராக்கியம் வரும் நமக்கு. அப்ப அதே மாதிரி இவனுக்கு சூக்ஷ்மத்தையும் பார்க்கறதுனால என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுநாள் பார்த்தோம்னா என்ன ஆகும்? ஒரு சித்தர் பாடல் சொல்லியிருக்காரு, நான் நேற்று சாப்பிட்டதுதான் இன்னைக்கு மலமா இருக்கு, ஒருவேளை நான் மலத்தை தான் நேற்று நான் சாப்பிட்டனும் அப்படின்னு சித்தர் பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கிளியரா சொல்றாரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் தெரியுது, அடுத்த நாள் தெரிய மாட்டேங்குது, பரிணாமம் தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா என்ன வைராக்கியம் வந்துடும் தெரியுங்களா உங்களுக்கு? ஐயோ இந்த தேகமும் நம்ம சாப்பிட்றதும் ஒரே உருளைக்கிழங்கு. இந்த முட்டைக்கோசு நான் வாங்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோசுன்னா என்னது? கேபேஜ் தானே. கேபேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா நாடுதுங்க. என்னோட அந்த கிச்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்துடுது. எனக்கு பயம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு வாங்குறதே இல்லை. காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். காலிஃப்ளவர் 65 பண்ணா நல்லா இருக்கும். ஐயோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அது கொஞ்சோண்டு ஒன் சைடு ஆச்சுன்னா ஸ்மெல் வருது பாருங்க. ஐயோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுதானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குன்னு மறுநாள் வேலைக்கு நம்ம போக மாட்டேன்றோம். அப்ப இவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் போறான்னு வச்சுங்க. இந்த 2 எண்டையும் பார்த்தவன், பரமாணுல இருந்து மகத்தத்துவம் வரைக்கும் பார்த்தவனுக்கு வைராக்கியம் எப்படி இருக்கும்? வசீகார வைராக்கியம் எந்த ஒரு விஷயத்திலும் தடையில்லாமல் கிடைத்துவிடும். அவனுக்கு பூரண ரூபம் தெரியறதுனால வைராக்கியத்துக்கு குறைவே இல்லாம இந்த 7 லோக்கங்களும் வசப்பட்டதாக வைராக்கியம் உண்டாகிவிடும். வசீகார வைராக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? அபர வைராக்கியம். ஈசனோடு ஆயினும் ஆசையும் அருமின்றது லாஸ்ட்ல பரவைராக்கியம். அப்ப வசீகாரம்ன்றது அபர வைராக்கியம் இவனுக்கு உண்டாகிவிடும் அப்படின்னு இந்த மந்திரம் முடியுது. நாளைக்கு வந்து 41வது சூத்திரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேவத்தையை வச்சுருங்க, எல்லாம் தேவத்தையை வச்சுக்கிட்டு வந்து பக்தி அதுக்காக வச்சிருக்கணும். நல்ல ரூபத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப இன்டிமசியா வருஷக்கணக்காக வச்சுக்கணும். ஒரே ரூபத்தை வச்சுக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ரூபத்தை. எந்த ரூபமாக இருந்தாலும் நல்ல டீட்டெயிலாக முகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கண்ணு முகம் இந்த ஃபேஸும் கண்ணும் நல்லா தெளிவாக இருக்கிற ஒரு இஷ்ட தேவத்தை ரூபம் வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கணும்.